பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெனிஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5:6 வாசிப்போம். 1 Peter chapter 5 verse 6. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உன்னை உயர்த்துகிற தேவன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வாழ்க்கையை, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், எந்த காரியம் இருந்தாலும் சரி, ஏசப்பாவுடைய கரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, நான் வாழ்க்கையில் முன்னேறணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் பெரிய பணக்கார ஆகணுன்ட்டு பலவிதமான தவறான வழிகளை போய் தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை ஏசப்பா கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், உங்கள் குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம் வேணுமோ, நீங்கள் ஏசப்பா கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, உங்கள் பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் செய்கிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஏசப்பா கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ஏசப்பா உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் அநேக காரியத்தில் பிரயாசப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தாளந்து இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வசதி இருக்குது, அநேக காரியத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு காண முடியல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையா? இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுடைய கரத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, என்னென்ன நன்மைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, ஏசப்பா சொல்கிறா, நான் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி நீங்கள் செபிக்கும் போது, ஏசப்பாவுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இது வரைக்கும் அநேக காரியத்தை நீங்கள் பிரயாசப்பட்டு தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அநேக காரியத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து வெக்கப்பட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு ஏசப்பாவுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்குறாங்களோ ஏசப்பா, யாரெல்லாம் தன் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ, என் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. இது வரைக்கும் அநேக காரியத்தில் பிரயாசப்பட்டு தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம் ஏசப்பா, வெக்கப்பட்டு போயிருக்கலாம். இந்த நாளில் யாரெல்லாம் ஏசப்பா தன் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ, தன் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களப்பா, அவங்க செய்கிற ஊழியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்களோ, என் ஜனங்களை உயர்த்துவீராக, என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. வாக்கு கொடுக்கிறவரையும் வாக்கு மாறாத தேவன், வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் அப்பா, உங்களுடைய வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.